இப்போ நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்டு அண்டு மெஷர்மெண்ட்டில் கண்டினியூட்டியை பார்க்க போகிறோம். எரர் அனாலிசிஸ். அப்போ எரர் என்னது? பிழைகள். அனாலிசிஸ்னால் பகுப்பாய்வு செய்தல். பகுப்பாய்வு என்னது? பல இதுகளை ஒன்று சேர்த்து ஒரு நிர்ணயம் செய்வதல், அதுதான் பகுப்பாய்வுன்னு சொல்லுவாங்க. அதாவது எரர் அனாலிசிஸ், அது எப்படி எரர் வருகிறது என்பதை தீர்மானிப்பது, அதுதான் பகுப்பாய்வு செய்வதல். அதாவது பிழைகளை பகுப்பாய்வு செய்தல். அப்போது அப்சொல்யூட் எரர். அப்போ அப்சொல்யூட் எரர்னு என்னது? அப்சொல்யூட் எரர்னால் ஒரு தனி பிழைன்னு சொல்லலாம், ரைட்டா? தனி பிழைன்னு சொல்லலாம். அல்லது அதாவது இதுதான் ஒரு பிழை ஏற்படுகிறது என்றால் அதை கரெக்டாக ஏற்படுதுன்னா அதை தனி பிழைன்னு அப்சொல்யூட் எரர்னு சொல்லுவாங்க, ரைட்டா? முழுமையான எரர்னு சொல்லலாம், இல்லை முழுமையான பிழைன்னு சொல்லலாம். அதாவது எப்படி? தனிப்பட்ட எரர், தனி எரர்னால் என்னது? அப்சொல்யூட்னா தனி, முழுமையான பிழைன்னு சொல்லலாம், முழுமையான பிழை அல்லது தனி பிழைன்னு சொல்லலாம். எப்படின்னா, உதாரணமாக ஒரு பொருள் அதனோட எடை 10 கிலோகிராம் இருக்கிறது, ரைட்டா? அதுதான் உண்மையான வேல்யூ, ட்ரூ வேல்யூ, அதுதான் உண்மையான எடை. அதை நான் அளக்கும்போது எனக்கு 9 கிலோ கிடைக்குது. அளக்கும்போது எவ்வளோ கிடைக்குது? 9 கிலோ கிடைக்குது. அப்போ பிழை எவ்வளவு? -1. எவ்வளவு? 1 கிலோ கம்மியாயிடுச்சா? பொருளோட வெயிட்டு 10 இருக்கிறது. அப்போது நான் அதை உண்மையான வெயிட், ட்ரூ வேல்யூ, ரைட்டா? அதுக்கு பேர் உண்மையான வெயிட், ட்ரூ வேல்யூ. அப்போ நான் அளக்கிற வேல்யூக்கு பேர் மெஷர்டு வேல்யூ. மெஷர்னா நான் அளக்கிறேன் இல்லையா? அளக்கும்போது எனக்கு 9 கிடைக்குது. அதுக்கு பேர் என்னது? மெஷர்டு வேல்யூ, அளவிடப்பட்ட ஒரு அளவீடு. நான் அளந்ததுனால, மெஷர்மெண்ட் பண்ணதுனால, அளவு செய்ததுனால வந்த அளவீடு, அது 9 கிடைக்கிறது. அது மெஷர்டு வேல்யூ. அப்போ ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம் எவ்வளோ? 1. எவ்வளோ? 1 கிலோ கம்மியாக இருக்கிறது, ரைட்டா? அதான் -1 கம்மியாக இருக்குது. இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா அப்சொல்யூட் எரர்னு சொல்லுவாங்க. அப்சொல்யூட் எரர்னா என்னது? இல்லை, இன்னொரு டைம் நான் அளக்கிறேன், 11 கிலோ வருது. எவ்வளோ வருது? ஒரு டே அளக்கும்போது 9 கிலோ காமிக்குது, அப்போ கம்மியாக காமிக்குது. அதே எடையை மறுபடியும் நான் அளக்கிறேன், அதே தெராசில் அளக்கிறேன். அதே தெராசில் அளக்கும்போது 11 கிலோ காமிக்குதப்பா. அப்போ 1 கிலோ கூட காமிக்குது. அப்போ இதுலேயும் 1 கிலோ +1, 1 கிலோ கூட பிழை காமிக்கிறது. அது அப்சொல்யூட் எரர், அதாவது தனி எரர்னு சொல்லலாம். இல்லை முழுமையாக 1 கிலோ கம்மியாக காமிக்கிறப்பா அப்படின்லாம். இல்லை 3ஆவது டைம் அளக்குறேனப்பா, அப்போது 10 கிலோ உள்ள ஒரு வெயிட்டு 10 கிலோவே காமிக்குது. அதே படிக்கிறது அதே தெராசு, ஆனால் 10 கிலோ உள்ளது 10 கிலோவே காமிக்குது. அப்படின்னா இதில் எரர் என்னது? 10 - 10 0. இதில் பிழையே இல்லை. அப்சொல்யூட் எரர் எவ்வளவு? 0. இது தான் புரிஞ்சுக்கோங்க. அப்சொல்யூட்னா தனி பிழை அல்லது முழுமையான பிழைன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்துக்கோங்க. த மேக்னிடியூட் ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ரூ வேல்யூ அண்ட் த மெஷர்டு வேல்யூ. ட்ரூ வேல்யூன்னு புரிஞ்சுக்கோங்க. ட்ரூ வேல்யூனா உண்மையான அதனோட எடை, ரைட்டா? உண்மையான மதிப்பு. ட்ரூ வேல்யூனா மதிப்புனா உண்மையான அந்த பொருளோட எடை, ரைட்டா? அண்டு த மெஷர்டு வேல்யூ. மெஷர்டு வேல்யூனா அளவிடப்பட்ட எடை. நான் அளக்கிறேன் இல்லையா? அந்த 3 டே அளந்தேன். ஒரு டே அளக்கும்போது 9 வந்துச்சு, இன்னொரு டே 11 வந்துச்சு, அப்புறம் டே 10 வந்துச்சு. இதுதான் மெஷர்டு வேல்யூ. நான் அளவிடப்பட்ட, என்னால் அளக்கப்பட்ட மதிப்பு, ரைட்டா? அப்போ நல்லா பார்த்துங்க. த மேக்னிடியூட்னா அளவு, ரைட்டா? எதனோட அளவு? டிஃபரன்ஸ் வித்தியாசம்னு என்னது? டிஃபரன்ஸ் பிட்வீன் த ட்ரூ வேல்யூ அண்ட் த மேக்னிடியூட் வேல்யூ. ட்ரூ வேல்யூனா உண்மையான எடை ஒன்று ஒரு சைடில், இன்னொரு சைடில் நான் அளந்த எடை 2. நான் உண்மையான எடை, நான் அளந்த எடை. உண்மையான எடை 10, நான் அளந்தது 9. அப்போது ரெண்டுக்கும் நடுவில் என்ன வித்தியாசம் இருந்தது? 1 கிலோ வித்தியாசம் இருந்தது. அதுதான் மேக்னிடியூட்னா அந்த அளவு. மேக்னிடியூட்னாலும் அளவு தான், வேல்யூனாலும் அளவு தான், எல்லாமே அளவு தான், ரைட்டா? த மேக்னிடியூட் ஆஃப் என்னது? டிஃபரன்ஸ் பண்ணால் இடைப்பட்ட. பிட்வீன் இடைப்பட்ட. டிஃபரன்ஸ்னால் வேறுபாடு. இடைப்பட்ட வேறுபாடு. எதுக்கு இடையில இடைப்பட்ட? உண்மையான எடைக்கும் நான் அளந்த எடைக்கும் இடைப்பட்ட வேறுபாடு, அதான் சொல்கிறது. மேக்னிடியூட்னா அதுவும் ஒரு அளவு தான். இடைப்பட்ட வேறுபாடோட அளவு எவ்வளவு? 1 தானே?
இந்த மேக்னிடியூட் இங்கே என்னது 10 உண்மையானது, அளந்தது 9, ஆனால் இடைப்பட்டது 1, 1 கிலோ ஷார்ட்டேஜ் அடிக்குது. ரைட்டா? அது அதோட அளவு என்னது 1. அதை தான் சொல்கிறேன் மேக்னிடியூட். அதோட அளவோட மேக்னிடியூட் அளவு எதனோடது ஆஃப் டிஃபரன்ஸ்னால் இடைப்பட்ட டிஃபரன்ஸ் பட்வீன் இடைப்பட்ட ரெண்டுக்கும் பட்வீன் இடைப்பட்ட அளவு வேற்றுமை, இடைப்பட்ட வேற்றுமை. என்ன வேற்றுமை இருக்குது? ட்ரூ வேல்யூ உண்மையான மதிப்புக்கும் நான் அளந்த மதிப்புக்கும் இடைப்பட்ட அளவீடு. இந்த மேக்னிடியூட் இடைப்பட்ட அளவீடானது எது? அதாவது இந்த மெஷர்டு வேல்யூ ஆஃப் த குவான்டிட்டி. அது வரைக்கும் படிக்கணும். மெஷர்டு வேல்யூ ஆஃப் த குவான்டிட்டினா நான் அளவிடப்பட்ட பொருள். மெஷர்டு வேல்யூன்னு அளந்தது. எதை அளந்தது? ஒரு பொருளை தானே அளந்தேன். ஒரு பொருளின் உண்மையான மதிப்பு, அதே பொருளின் நான் அளந்த மதிப்பு, ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடோட மதிப்பு. அது மேக்னிடியூட்னா வேறுபாடின் மதிப்புன்னு அர்த்தம். டிஃபரன்ஸ் பட்வீன் இரண்டுக்கும் வேறுபாடு. த மேக்னிடியூட் ஆஃப் த டிஃபரன்ஸ் பட்வீன் இரண்டுக்கும் உள்ள வேறுபாடோட அளவு. மேக்னிடியூட்னா அளவு தான். அளவு எதுக்கு நடுவில்? ட்ரூ வேல்யூ அண்ட் த மெஷர்டு வேல்யூ ஆஃப் த குவான்டிட்டி. ஒரு பொருளோட உண்மையான வேல்யூன்னு எடைக்கும், அதேமாதிரி நான் அளந்த மெஷர்டுனா அளந்த எடைக்கும் இடைப்பட்ட ஒரு அளவு. மேக்னிடியூட்னா அளவு. இடைப்பட்ட அளவு உண்மையான வேல்யூ 10, நான் அளந்தது 9, இடைப்பட்டது 1. ரைட்டா? அதுதான் மேக்னிடியூட். ரைட்டா? இஸ் கால்டு. அதைத்தான் நம்ம எப்படி அழைக்கிறோம்னு சொன்னால் அப்சொல்யூட் எரர் என்று அழைக்கிறோம். அந்த இடைப்பட்ட டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அளக்கும்போது எனக்கு ஏற்பட்ட எரர் இருக்கு இல்லையா, அதை தான் சொல்கிறேன். எவ்வாறு அழைக்கிறோம்? அப்சொல்யூட் எரர். அப்போ தனி பிழை அல்லது முழுமையான பிழை. இதை நீங்கள் 2 விதமாகவும் சொல்லலாம். தனிப்பட்ட பிழைன்னு சொல்லலாம். தனிப்பிழை அல்லது முழுமையான பிழை என்று சொல்லலாம். ரைட்டா? நெக்ஸ்ட்டு இஃப் ஒருவேளை அதாவது இஃப் A1 அதுக்கடுத்து A2 அதுக்கடுத்து என்னது A3 அப்படியே போனால் AN அப்படியே 1/1. அதாவது ஏ என்றது தான் என்னது? ஒரு குவான்டிட்டி. ஒரு பொருளோட உண்மையான ஒரு எடைன்னு வச்சுக்கிறோம். ஒரு பொருளோட உண்மையானது ஒரு பொருள் ஏ என்ற ஒரு பொருள் இருக்கிறது. ரைட்டா? ஏ என்ற ஒரு பொருள் இருக்கிறது. அதனோட நான் ஃபஸ்ட்டு அளக்கும்போது ரைட்டா A1 அளவு வருது. அதாவது A1, A2, A3 அதுக்கடுத்து என்னது ப்ளஸ் போகுது இல்லையா, அப்படியே போய் AN இவ்வளோ தூரம் நான் அளக்கிறேன். அளக்கும்போது உனக்கு 9 வந்துச்சா? ரெண்டாவது டைம் அதாவது A1. அப்போ ரெண்டாவது அளக்கும்போது A2 எவ்வளோ வருது? எனக்கு 11 வந்துச்சு. 1 கிலோ கூட வந்துச்சு. அது A2. அப்போ மூணாவது அளக்கும்போது எனக்கு என்ன வந்துச்சு? 10 கிலோவே வந்துச்சு. 10 கிலோ உண்மை, 10 கிலோ வந்துச்சு. அது A3. அப்போ நாலாவது டைம் அளக்கும்போது என்ன வருது? 9.5 வருது. அப்போ அரை கிலோ கம்மியாக வருது. அது A4. இப்படியே நான் அளந்துக்கிட்டே போகிறேன். எத்தனை டைம் வேணால் அளக்கலாம். 10 டைம்னா 10. அப்போ A2 என்னது? அது A10ன்னு அர்த்தம். 10 டைம் அளந்தால் 10 வெளியே போட்டுக்கணும். அதை சொல்கிறான். இஃப் A1, A2, A3 அண்ட் A2 ஆர் இவைகளை அனைத்தும் த மெஷர்டு வேல்யூ ஆஃப் த குவான்டிட்டி. இதெல்லாம் அளக்கப்பட்ட அளவுகள். அந்த பொருள் ஒரு பொருள் இருக்குல்ல, ஒரு பொருள்னு அந்த சொன்ன முதல்ல 10 கிலோ இருக்குது. அந்த பொருளோட அளவீடுகள் நான் அளந்திருக்கேன். இத்தனை டைம் நான் அளந்திருக்கேன். A1ன்றது என்னது? 9, A2ன்றது 11, A3ன்றது 10, A4ன்றது 9.5, A5ன்றது 10.5, திரும்பி A6 அது 10 திரும்பி வருது. இப்படியே அந்த நெருக்கி வரும். அது ஒன்றுலேயும் ஒரு பிழை இருக்கும். ரைட்டா? ரைட். இதுதான் சொல்கிறான். இவ்வளவு தூரம் நான் அளந்ததில்ல, எனக்கு பிழை இருக்கிறது. இது வெள்ளை A1, A2, N வரைக்கும் ஆர் இருக்கின்றத மெஷர்டு வேல்யூ ஆஃப் த குவான்டிட்டி. அந்த பொருளோட அளக்கப்பட்ட அளவீடுகள். அந்த பொருள் குவான்டிட்டினா அந்த பொருளோட அளவீட்டோட அளவுகள். மெஷர்டு வேல்யூ ஆஃப் எனி குவான்டிட்டி. அந்த பொருளோட குவான்டிட்டி ஆஃப் ஏ என்ற ஒரு பொருளோட அளவீடு. ரைட்டா? ஏன்றதான் ஒரு பொருள். அந்த பொருளை நான் அளக்கும்போது ஃபஸ்ட்டு எனக்கு என்ன வந்துச்சு? A1 வந்துச்சு. செகண்ட் A2 வந்துச்சு. மூணாவது A3 வந்துச்சு. நாலாவது A5 வந்துச்சு. அஞ்சாவது A6. ஒவ்வொன்றிலையும் ஒரு ரீடிங் வந்துச்சு. எதை அளக்கும்போது? அந்த ஏ என்ற பொருளோட அளவை நான் அளக்கும்போது எனக்கு இத்தனை ரீடிங் வருது. அதான் இந்த 10ன்ற ஒரு கிலோ உள்ள ஒரு பொருளை நடக்கும்போது ஃபஸ்ட்டு 9 வருது, பிறகு 11 வருது, பிறகு 10 வருது, 9.5 இப்படியே வந்துக்கிட்டு இருக்கு. ரைட்டா? அதான் சொல்கிறேன். A1, A2, A3, A4, A5, N வரைக்கும் அது இருக்கின்றத மெஷர்டு வேல்யூ ஆஃப் எனி குவான்டிட்டி ஆஃப் N. அப்போ எனி குவான்டிட்டி ஆஃப் ஏன்ற பொருளோட அளவு நான் அளக்கும்போது இவ்வளவு ஆக இருந்தது. ஒன்றா வருது அப்படின்றான். இன்னும் எதில் அளந்தேன்? இன்னும் எக்ஸ்பெரிமெண்ட், ஒரு பரிசோதனையில் நான் அளக்கும்போது
இன் an experiment performed n times. ஒரு பரிசோதனையை நான் செய்தேன். எத்தனை டைம் செய்தேன்? பெர்ஃபார்ம்டுன்னு செய்தேன். ஒரு பரிசோதனை பெர்ஃபார்ம்டுன்னு செய்தேன், நடைமுறைப்படுத்தினேன். எத்தனை டைம் பரிசோதனை பண்ணேன்? n டைம்ஸ், n நம்பர் ஆஃப் டைம்ஸ். அப்படின்னு n நம்பர் ஆஃப் டைம்ஸ்னால் இப்போ நான் அந்த பரிசோதனை 10 டைம் செஞ்சேன். அப்போ என்னன்றது என்னது? 10 டைம். இல்லை 5 டைம் செஞ்சேன் அப்படின்னு என்னது? அது 5 அப்படின்னு சொல்லலாம். ரைட், 5 டைம். அதான் n நம்பர் ஆஃப் டைம் நான் பரிசோதனை செஞ்சேன். தென் பிறகு த அரித்மேட்டிக் மீன் ஆஃப் திஸ் வேல்யூ அப்படின்ட்டு. அரித்மேட்டிக் மீன் அப்படின்னு சொன்னால் கூட்டு சராசரி. மீன்னா சராசரி. இது எல்லாத்தையும் கூட்டி நான் சராசரி பார்க்கணுமில்ல. அப்போ தானே தெரியும் எனக்கு உண்மையான வேல்யூ என்னென்னு தெரியும். 10 11 9 வந்துச்சு, பிறகு 11 வந்துச்சு, பிறகு 10 வந்துச்சு. இதெல்லாம் கூட்டி எத்தனை டைம் நான் பரிசோதனை பண்ணணும் அத்தனை நாளே வகுக்கணும். 5 டைம்னா இந்த வந்த ரிசல்ட் எல்லாம் கூட்டி 5 டைம் என்னென்ன வந்துச்சு எல்லாத்தையும் கூட்டிட்டு 5ஆல் வகுத்துடணும். இப்போ 10 டைம் நான் பரிசோதனை பண்ணியிருக்கேன்னா 10 டைம் எனக்கு ரிசல்ட் வந்துச்சு இல்லையா, அதெல்லாம் கூட்டி 10ஆல் வகுத்துடணும். அதுதான் சொல்கிறான் அரித்மேட்டிக் மீன். அதாவது தென் பிறகு அரித்மேட்டிக் மீன் அப்படின்ற கூட்டு சராசரி இல்லை கணக்கு சராசரின்னு சொல்லலாம். இதெல்லாம் கூட்டி அதுக்கு சராசரி பார்க்கணும். அதான் அரித்மேட்டிக் மீன். பிறகு என்ன சொல்கிறேன்? தென் அரித்மேட்டிக் மீன் ஆஃப் தீஸ் வேல்யூஸ். இந்த மதிப்புகள் எனக்கு கிடைச்சில ஒவ்வொரு டைம் A1 A2ன்னு கிடைக்குது இல்லையா. நான் ஏன்ற பொருளை அளக்கும் போது எனக்கு A1 A2 இப்படி கிடச்சிது. இந்த கிடைச்ச ரிசல்ட் எல்லாம் அந்த வேல்யூ, அதான் வேல்யூ A1 A2 அந்த மதிப்புகள் எல்லாம் கூட்டி சராசரி பார்க்குறேன். ஈஸ்கால் அப்படி பார்த்தா அதுக்கு அந்த சராசரியில் எனக்கு வரும் இல்லையா. ஈஸ்கால் அந்த சராசரியில் ஒரு ரிசல்ட் வரும். அதை தான் ஈஸ்கால்டு ட்ரூ வேல்யூ அப்படின்றான். ட்ரூ வேல்யூனா AM, அதான் உண்மையான எடை. ட்ரூ வேல்யூ ஆஃப் த குவான்டிட்டி, அந்த பொருளோட உண்மையான எடை, அதான் AM அப்படிங்கிறான். இப்போ புரிஞ்சா? ஏ என்ற ஒரு பொருள், அதை நான் ஃபஸ்ட்டு அளக்கும்போது A1 வந்தது, அப்புறம் A2 வந்தது, A3 அப்படி AN வரைக்கும் அளந்தேன். அப்போ இது எல்லாத்தையும் கூட்டு சராசரி பார்க்கும்போது எனக்கு என்ன வந்துச்சு? AM என்ற ஒரு எடை கிடச்சிச்சு. அதுக்கு பேர் என்னது? அந்த AM என்னது? இஸ் கால்டு ட்ரூ வேல்யூ. இதுதான் உண்மையான எடை என்று சொல்லப்படுகிறது. புரியுதா? இப்போ உதாரணத்துக்கு 5 டைம் அளக்குறேன். அப்போ 5 டைமும் அந்த ரீடிங் எனக்கு ஒன்று வருது. அந்த ரீடிங்கை பூரா நான் கூட்டிட்டு 5ஆல் டிவைட் பண்ணிடணும். டிவைட் பண்ணி ஒரு ரிசல்ட் வரும்ல, ஏதாவது ஒரு நம்பர் வரும்ல, அதுதான் உண்மையான எடை. அதுதான் AM. ரைட்டா? பார்த்துக்கோங்க. அதே தான் போட்டுக்கோங்க. அந்த AM அப்படின்னா அந்த உண்மையான எடை அந்த பொருளோட இஸ் ஈக்குவல் டு A1 A2 + A3 A2 என்ன போட்டிருக்கான்? கடைசி வரைக்கும் AN வரைக்கும் போட்டிருக்கான். அது டிவைடட் பை n. எத்தனை டைம் நீ செஞ்சியோ அதோட வகுத்துடணும். அல்லது சிம்பிளாக எழுதணும்னா AM இஸ் ஈக்குவல் டு அந்த 1/n இங்கே தனியாக எடுத்துக்கிறணும். எடுத்துகிட்டு அந்த சம்மேஷன், அந்த சிம்பிள் என்னது? சம்மேஷன். அப்படின்னு சம்மேஷன் ஆஃப் A1ன்னு போட்டிருக்கான். அந்த 1ஓட மதிப்பு என்னது? 1 இஸ் ஈக்குவல் டு அதாவது AI, அதாவது AI தானே போட்டிருக்கான். AI என்ன போட்டிருக்கான்? ஆமாம், ஏஐன்னு போட்டிருக்கான். ஏஐ அந்த ஐயோட மதிப்பு என்னது? 1லேருந்து n வரைக்கும். ஏன்னா இந்த A1 A2 A3 4 AN வரைக்கும் இருக்கு இல்லையா. அதனால தான் இந்த சம்மேஷன் ஆஃப் ஏஐன்னா அந்த ஐயோட வேல்யூ என்னது? I கீழே போட்டிருக்கான். I = 1 to n. ரைட்டா? இது ஷார்ட்டாக எழுதுறது. சரி, நெக்ஸ்ட்டு தி அப்சல்யூட் எரர். அப்போ அப்சல்யூட் இருங்க வரேன், இதை அழிச்சிடுறேன். நெக்ஸ்ட் தி அப்சல்யூட் எரர் அப்படின்றான். அப்போ தனி பிழை இல்லை தனிப்பிழைன்னு வச்சுக்கோங்க. தனிப்பிழை அப்படின்னு என்னது? இல்லை முழுமையான பிழை, ரெண்டில் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. தனிப்பிழை என்பது இஸ் மெஷர்டு, அளவிடப்படுகிறது. எவ்வாறு அளவிடப்படுறது? வேல்யூஸ். தனிப்பிழை எரர் இஸ் மெஷர்டு வேல்யூ இஸ் கிவன் பை. நல்லா மொத்தம் படித்தாதான் வருது. தனிப்பிழையானது நாம் அளவிடப்பட்ட மெஷர்டு வேல்யூ நம்ம அளவு கலக்கிறோம்ல. இப்போ 5 டைம் அளந்தோமா 10 டைம் அளந்தோமா அதெல்லாம் சேர்த்து மெஷர்டு வேல்யூ. மெஷர்டுன்னு அளவிடப்பட்ட மதிப்புகள் இருந்து தனிப்பிழை இருக்கிறது, நிர்ணயிக்கப்படுகிறது. அதை மெஷர்டு அப்சல்யூட் எரர்னா தனிப்பிழை அல்லது முழுமையான பிழை. ரெண்டு சொன்னாலும் ஒன்று தான். தனிப்பிழைனாலும் முழுமையான சொன்னாலும் ஒன்று தான். எதுலேருந்து தனிப்பிழை தனியாக பிழை எடுக்கிறது இது இல்லை முழுமையாக பிழை எடுக்கிறதுனா தனிப்பிழையானது இருக்கிறது எதில்? மெஷர்டு வேல்யூ. மெஷர்டுனா நம்ம அளந்த மதிப்புகளிலிருந்து தனிப்பிழையை நம்ம எடுக்க போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. அப்சல்யூட்னா தனியாக இருக்கக்கூடாது. அப்சல்யூட் எரர்னா தனிப்பிழை அல்லது முழுமையான பிழைன்னு அர்த்தம். இந்த பிழையை நாம் எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா எதுலேருந்து எடுக்க போகிறோம்? மெஷர்டு வேல்யூ. மெஷர்டு நாம் அளந்தமில்லை. இப்போ எத்தனை டைம் அளந்தோம்?
A1லேருந்து AN வரைக்கும் கலந்துருக்கும். இதை வந்து டிவைட் பண்ணிருக்கோம்னா இந்த அளக்கப்பட்ட டயத்திலிருந்து அளக்கப்பட்ட மதிப்பிலிருந்து நாம் தனிப்பிழையை எடுக்க போகிறோம் அப்படின்றான். அப்போ பாருங்கள், இப்போது இது மாடுலோம்பாங்க. இந்த ஒரு கோடு பெர்பெண்டிகுலராக போட்டிருக்கானே அதுக்கு பேர் மாடுலோ. மாடுலோனா அப்சல்யூட் வேல்யூன்னு அர்த்தம். ரைட்டா? மாடுலோனா அப்சல்யூட் வேல்யூ. அதுக்கு மீனிங் என்னன்னு சொன்னால் ஒன்றுமே கிடையாது. சிம்பிளாக அந்த மாடுலோன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னாலே அந்த 2 கோடு போட்டிருக்காங்க பெர்பெண்டிகுலர், அதுக்குள்ளே போட்டு அதுக்கு பேர் அந்த 2 கோடு போட்டிருக்காங்கல்ல அதுக்குள்ளே டெல்டா A1. டெல்டான்னா ஒரு சிறிய வேறுபாடு. டெல்டானா ஒரு சிறிய வேறுபாடு உள்ள A1. இடையில வந்து மாற்றம். A1ல் ஒரு மாற்றம் இருக்கிறது. ரைட்டா? இது என்ன? தனிப்பிழை. ரைட்டா? இது தனிப்பிழையோட அப்சல்யூட் எரர். ரைட்டா? அப்சல்யூட் எரர்ன்றது இது ஒரு தனிப்பிழை. ரைட்டா? இதுதான் அப்சல்யூட் எரர். எப்படி அப்சல்யூட் எரர் கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ டெல்டா A1 ஒரு அப்சல்யூட் எரர், ஒரு சின்ன ஒரு பிழை. ஏன்னா என்ன பிழை? இப்போ 10ன்னு ஒரு கிலோ இருக்குது உண்மையானது, நான் அளக்கும்போது 9ன்னு வந்துருச்சு. ஆனால் தனி பிழை எவ்வளவு? 1. ரைட்டா? அதுதான் A1. அந்த டெல்டா A1 1. அப்போ நான் 2வது டைம் அளக்கும்போது 11ன்னு வந்துச்சு. ரைட்டா? அப்போ 11 வரும்போது என்ன வந்துச்சு? அது A2. 2வது டைம் அளக்கும்போது A2 தானே. அப்போ டெல்டா A2 = அதுலேயும் 1 தான் வந்துச்சு. அதுலேயும் 1. நீ கேட்கலாம் என்னது இது முதல்ல வந்து 10 கிலோ இருந்தது, அது 9 தானே வந்துச்சு, -1 தானே போடணும். 1 கிலோ கம்மி ஆயிடுச்சு இல்லையா? -1 தானே போடணும். நீங்கள் எதுக்கு 1ன்னு போடுறீங்க? அப்போ 11 வந்தாலும் 1 தானா, 9 வந்தாலும் 1 தானான்னு கேட்கலாம். எஸ், 1 தான். ஏன்னா இங்கே டிஃபரன்ஸை மட்டும்தான் நான் பார்க்கணும். என்ன மைனஸாக ப்ளஸ்ஸானா பார்க்கக்கூடாது. அதுக்கு தான் அந்த மாடுலோ போட்டிருக்கான். அந்த கோடு போட்டிருக்கானே இல்லையா? அந்த கோடு பெர்பெண்டிகுலராக கோடு போட்டால் மாடுலோன்னு அர்த்தம். அங்கே மாடுலோ போட்டதுக்கப்புறம் 2க்கும் உள்ள மேக்னிடியூட் அளவை தான் பார்க்கணும். இப்போ 10ன்ற உண்மையான நம்பர் எனக்கு எண்ணிக்கை, ஆனால் வந்தது எனக்கு 9 வந்திருக்கு. அப்போ -1 தானே. அப்போது டிஃபரன்ஸ் எவ்வளோ? 1. அது மைனஸாக இருந்தானே ப்ளஸ்ஸாக இருந்தானே அந்த மாதிரியில் எடுத்துடணும். நம்ம 1 தான் கூட்டணும். ரைட்டா? அதே மாதிரி 10ன்னு இருக்குது உண்மையான வெயிட்டு, ஆனால் 11 வந்திருக்கு எடை பார்க்கும்போது. ஆனால் அதில் +1 தானே போடணும். அப்படின்னாலும் அது +1 -1 டிஃபரன்ஸை தான் பார்க்கணும். மேக்னிடியூடு அளவை மட்டும்தான் பார்க்கணும். அளவு எவ்வளோ டிஃபரன்ஸு? 1. அந்த இடத்துல சைனை பார்க்கவே கூடாது. அதனால தான் இந்த சிம்பிள் போட்டிருக்கான். இந்த சிம்பிள் இந்த பிராக்கெட் மாதிரி அந்த கோடு மாதிரி போட்டிருக்கால பெர்பெண்டிகுலராக, அதுக்கு பேர் மாடுலோ. MODULO மாடுலோன்னு சொல்லுவாங்க. அல்லது இப்படி சொல்லலாம், அப்சல்யூட் வேல்யூன்னு சொல்லலாம். அப்சல்யூட் எரர் வேல்யூ. இது என்னது? அந்த கோடு போட்டாச்சுன்னா அப்சல்யூட் எரர் வேல்யூன்னு கூட சொல்லலாம். அதுக்கு பேர் உண்மையான வேல்யூ. பேர் வந்து மாடுலோ தான் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து அந்த டெல்டான்னு போட்டிருக்காங்கன்னா, டெல்டான்றது ஒரு சிறிதளவு உள்ள ஒரு மதிப்பு. ரைட்டா? டெல்டா A1 தான் ஒரு எரர், ஒரு பிழை. அப்போ A1 அப்படின்றது எப்படி நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா, இப்போது நம்ம என்ன சொல்கிறோம், எல்லாத்தையும் கூட்டி நம்மளுக்கு உண்மையான மதிப்பு வந்துருச்சுன்னு சொன்னால, உண்மையான மதிப்பு என்னது? AM. ரைட்டா? உண்மையான மதிப்பானது என்னது? இந்த AM தான் உண்மையான மதிப்பு. ரைட்டா? அது எல்லாத்தையும் கூட்டி இப்போ AM 10. அப்போது நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது எனக்கு 9 வந்துச்சு. அப்போ 9 அப்போ -1 வந்துருச்சா? ஒரு கிலோ கம்மியாக வந்திருக்கு எனக்கு இடையில. அப்போது நீ என்ன பண்ணணும்? இந்த இடத்துல இந்த டெல்டான்றது இந்த 1 தான், -1 தான். இந்த டெல்டா A1 அந்த இடத்துல -1ன்னு போடக்கூடாது. ஏன்னா இதனோட டிஃபரன்ஸை மட்டும்தான் போடணும். எது? 1ன்னு தான் போடணும். ரைட்டா? ஏன்னா அதுக்கு தான் மாடுலோ போட்டிருக்கான். அந்த 2 கோடு இப்படி போட்டாச்சுனாலேயுமே மாடுலோ ஆஃப் டெல்டா A1 அப்படின்னா மாடுலோ ஆஃப் டெல்டா A1. டெல்டா A1 என்னது? எரர். A1ல் வந்து எரர் அப்படின்னா இதுதான் A1ல் வந்து எரர்ன்றான். அப்போ எரர் நல்லா பார்த்துக்கோங்க. அந்த எரர்னு வந்து சிக்னல் அந்த இடத்துல சிம்பிள் வரக்கூடாது. ஒன்லி அளவு தான் வரணும். எவ்வளோ டிஃபரன்ஸோ அதை மட்டும்தான் போடணும். டிஃபரன்ஸ் எவ்வளோ? 1 மட்டும்தான் போடணும். அப்போ 1 தான், -1 போடக்கூடாது. இதே அடுத்த டைம் நான் A2 2வது டைம் நான் இருக்கும்போது 10க்கு பதிலாக 11 வருது. அப்போ +1 வருதா? இதுலேயும் 1 தான் டிஃபரன்ஸ். அப்போ A2 எவ்வளவு? அது 1 தான். ரைட்டா? அப்போ A3 மாடுலோ A3 டெல்டா A3ன்னா அதில் 10 தான் வருது. எனக்கு உண்மையான வெயிட் தான் வருது. அப்போ என்ன? 0. ரைட்டா? இதை நீங்கள் பார்த்துக்கணும். இப்போது AM அப்படின்றது நான் ஏன் 10ன்னு சொன்னேன்? AMலேருந்து அவன் எடுத்திருக்கேன் அப்படின்னா பாருங்கள், AMன்னு என்னது அப்படின்னா AMலேருந்து A1 கழிச்சிருக்கேன் அப்படின்னா AM தான் உண்மையான
அந்த ஏ என்ற ஒரு பொருளோட உண்மையான வெயிட். நம்ம ஏற்கனவே முதல்ல சூத்திரத்தில் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? இங்கே பாருங்கள், இந்த ஃபார்முலாவில் என்ன போட்டிருக்கான்? ஏஎம்னு என்னது சராசரி மீன், ஆர்த்திமேட்டிக் மீன் பார்க்குறோம் இல்லையா? எல்லாம் இந்த ஏ1 ஒரு வேல்யூ, ஏ3 ஏ2 ஒரு வேல்யூ, இப்படியே நம்ம எல்லாத்தையும் கூட்டி அதால் நம்ம டிவைடு பண்ணிட்டோம்னா அது உண்மையான மதிப்பு வந்துடும். என்ன மதிப்பு? அந்த பொருளோட வேல்யூ வந்துடும். உண்மையான எடை ஏ என்ற ஒரு பொருளோட உண்மையான எடை ஏஎம். அப்போது இந்த உண்மையான எடையிலிருந்து நம்ம ஃபஸ்ட்டு ரீடிங் எடுத்தோம்ல ஏ1, அதை கழித்து பார்த்தோம்னா அதை பிழை வந்துடும் இல்லையா? உண்மையான எடை 10 நம்மளுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோமே, 10ன்னு வந்துருச்சு. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் இந்த ரீடிங் எல்லாம் கூட்டியாச்சு. கூட்டி எத்தனை டைம் எடுத்தோமோ அதில் வகுத்தோம்னா அந்த பொருளோட ஏ என்ற பொருளோட உண்மையான எடை வந்துடும். அதான் ஏஎம். இப்போது இந்த உண்மையான எடை ஏஎம் வந்துருச்சு. அப்போ நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது ஒரு இடம் வந்துச்சு. அப்போ ரெண்டுக்கு நடுவில் உள்ள டிஃபரன்ஸ் என்னது? அதுதான் ஒரு பிழை. முதல்ல இப்போ ஏ1 நான் 9 வந்துச்சா? அப்போ உண்மையான எடை 10. அப்போ என்னது பிழை? அது நான் வெயிட் பார்த்ததுக்கும் உண்மையான எடைக்கு பிழை எவ்வளோ? 1. அப்போ ரெண்டாவது ஏ2 நான் பார்க்கும்போது 11 வந்துச்சா? அப்போ உண்மையான எடை 10 ஏஎம். அப்போ ரெண்டுக்கு நடுவில் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 1. அப்போ இதுலேயும் பிழை 1. ஏ2 பார்க்கும்போது 1. அப்போ ஏ3 மூணாவது டைம் நான் பார்க்கும்போது 10 வந்துச்சா? அப்போ உண்மையான வெயிட் 10. அப்போ 10க்கு 10 என்னது? 1 சேம். இந்த இடத்துல ஜெரர் வரல. அப்போ ஏ4 நான் பார்க்கும்போது 9.5 வந்துச்சா? அப்போ இது 10 உண்மையான வெயிட்டு. அப்போ 0.5 எரர். ரைட், இதுதான் எரர். ஏஎம்லேருந்து ஒன்றுனா நீ மைனஸ் பண்ணிட்டு ஒன்று டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, மைனஸில் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா அதான் பிழை வரும். ரைட்டா? சரி, பார்த்துக்கோங்க. அதை தான் சொல்லியிருக்கேன். அந்த பாருங்க, அந்த சிம்பிள் போட்டுக்கிறோம். மாடுலர் சிம்பிள் மாடுலர் ஏன் சிம்பிள் போட்டோன்னா அதில் உள்ள மேக்னிடியூடு தான் எடுக்கணும். அந்த டிஃபரன்ஸோட மேக்னிடியூடு தான் எடுக்கணும். அதை சிம்பிள் எடுக்கக்கூடாது. அதேமாதிரி டெல்டானா பிழை. ரைட்டா? அதில் உள்ள ஏற்பட்ட பிழை, ஏ1 ஏற்பட்ட பிழை. ஏ1 வந்து எவ்வளோ தூரம் நம்ம அளவீடு பண்ணும்போது உண்மையான மதிப்பிலிருந்து கம்மியாக இருக்கோ இல்லை கூட இருக்கும், எவ்வளோ தூரம் வித்தியாசம் இருக்குன்றது குறிப்பதற்கு தான் டெல்டா. ரைட்டா? இப்போ நம்ம ஏ1 ஒரு ரீடிங் எடுத்திருக்கோம், அதில் பிழை இருக்கு இல்லையா? அந்த பிழையை தான் இது சொல்லுது. இந்த மாடுலோக்குள்ளே இருக்கக்கூடியது ஏ1 9. ரைட்டா? 9. ஆனால் உண்மையானது 10. ஆனால் அதில் எவ்வளோ பிழை இருக்குது? ஏ1 எவ்வளோ பிழை இருக்குது? அப்படின்னா 1 பிழை இருக்குல்ல, அதை தான் சொல்லுது இந்த மாடுலோ டெல்டா ஏ1. அப்போ மாடுலோ டெல்டா ஏ1ன்றது ஏ1 நம்ம ரீடி இருக்கும்போது அதில் எவ்வளோ பிழை இருக்கிறதோ அந்த பிழையை குறிப்பிடுது. அது பிழை எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்போ நம்ம சராசரி வந்த உண்மையான வெயிட் ஏஎம், அதிலிருந்து நம்ம நிறுத்த வெயிட்டை கழிச்சா அந்த பிழை வந்துடும். அதான் ஏஎம். சராசரி உண்மையான வெயிட் ஏஎம், அதில் நான் எடுத்த வெயிட் ஏ1 9. அப்போ ஏஎம் 10, நான் எடுத்தது 9. அதில் 1 டிஃப்ரென்ஸ் இருக்கா? அதுதான் பிழை. இந்த டெல்டா ஏ1. டெல்டா ஏ1 அதுதான் ஏ1 வந்து ஏ1 நான் இருக்கும்போது அதில் எவ்வளோ பிழை இருக்கிறது? 1 கிலோ கம்மியாக இருக்கிறது. இங்கே சைனை மட்டும் எடுத்துக்கூடக்கூடாது. அது -1 கிலோ தான் கம்மியாக இருக்குது. ஆனால் மைனஸை எடுத்துடணும். டிஃபரன்ஸ் மட்டும் தான் பார்க்கணும். ரைட்டா? அப்போ ஏ2 11 காமிச்சிச்சா? அப்போ ஏ2வில் எவ்வளோ பிழை இருக்குதுன்னு பார்ப்போமா? ஏ2ன்றது 11, ஆனால் உண்மையான வெயிட்டு ஏஎம் 10. அப்போ 10 - 11 அப்படின்னா ரெண்டுக்குள்ளே டிஃபரன்ஸை பார்க்கணும். எவ்வளோ? 10க்கும் 11க்கும் நடுவில் என்னென்ன இருக்குது? 1. அப்போ இதுவும் 1 தான் காமிக்குது. அப்போ ஏ3 அதில் 10 காமிச்சிச்சா? அப்போ உண்மையான மதிப்பு 10. அப்போ இந்த மாடுலோக்குள்ளே ஏஎம், இந்த மாடுலோ போட்டாச்சுன்னாலே நீ வந்து டிஃபரன்ஸை தான் பார்க்கணும், சைனை பார்க்கக்கூடாது. ரைட்டா? மாடுலோக்கில் ஏஎம் டிஃபரன்ஸ் டேஷ் போட்டு மைனஸ் போட்டு ஏ3ன்னு போட்டாச்சுன்னா ஏ3 10 0 காமிச்சிச்சு. இப்படியே போனீங்கன்னா இந்த அப்சல்யூட் எரர் கிடச்சிடும். ரைட்டா? அப்சல்யூட் எரர் ஏ1க்கு, அப்சல்யூட் எரர் ஏ2, அப்சல்யூட் இதெல்லாம் வருதா? இந்த அப்சல்யூட் எரருக்கு ஒரு மீன் சராசரி கண்டுபிடிக்கலாம்ல? அப்போ ஆவரேஜ் அப்சல்யூட் எரர் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ரைட்டா? அதை தான் போட்டிருக்கான். மீன் அப்சல்யூட் எரர் அப்படின்னா தனி பிழை சராசரி. அப்போ இதுக்கும் நம்ம சராசரினா இந்த அப்சல்யூட் எரர் எல்லாத்தையும் கூட்டி அது எத்தனை டைம் நம்ம அப்சல்யூட் எரர் நம்ம எடுத்துருக்கோமோ அத்தனை நாளாக வகுத்துறோம். ரைட்டா? இந்த போட்டிருக்கான் பாருங்கள், அப்சல்யூட் எரர் மீன். அப்சல்யூட் எரர் மீன்னா இந்த டெல்டா போட்டான் சிம்பிள். அப்சல்யூட் மீன்றது ஏஎம். இந்த அப்சல்யூட் எரர் எல்லாத்தையும் கூட்டி எத்தனை டைம் நம்ம அப்சல்யூட் எரர் எடுத்துருக்கோமோ அத்தனை நாளாக வகுத்துக்கிறோம். அதான் மீன் அப்சல்யூட் எரர் அப்படின்னா மீன் சராசரி. எதனோட? அப்சல்யூட் எரர். அப்சல்யூட் தனி பிழையோட சராசரி. அதான் போட்டிருக்கா த அரித்மேட்டிக் மீன் ஆஃப் அப்சல்யூட் எரர். அது அரித்மேட்டிக் மீன் சொன்னா இது கூட்டு. ரைட்டா? கூட்டு சராசரி ஆஃப் அப்சல்யூட் எரர். அப்போ தனிப்பிழையின் கூட்டு சராசரி. இப்போ தனிப்பிழை தானே, டெல்டா 1 ஒரு தனிப்பிழை,
டெல்டா A2 தனிப்பிழை, டெல்டா A3 எல்லாமே தனிப்பிழைகள், ரைட்டா? தனித்தனியான உண்டான பிழைகள், ரைட்டா? இந்த பிழைகளின் கூட்டு சராசரி, இந்த பிழைகள் ஒன்னொன்று ஒரு தனி பிழைகள், இதனோட கூட்டு சராசரி, இது எல்லாத்தையும் கூட்டி அது எத்தனை டைம் நம்ம எடுத்தோமோ அதெல்லாம் டிவைட் பண்ணிட்டோம்னா அது தனிப்பிழையோட கூட்டு சராசரி வந்துடும். அதுதான் மீன் ஆஃப் அப்சல்யூட் எரர், ரைட்டா? இந்த அரித்மேட்டிக் மீன், அரித்மேட்டிக்னா கூட்டு சராசரி யாருக்கு? அப்சல்யூட் எரர். அப்சல்யூட் வந்து டெல்டா 1, டெல்டா A1, டெல்டா A2, டெல்டா A3 இதெல்லாம் கூட்டி எத்தனை டைம் நம்ம அப்சல்யூட் எரர் பார்த்துருக்கோமோ அத்தனை டயத்தில் வகுத்துட்டோம்னா என்ன வந்துடும்? டெல்டா AM வந்துடும். அப்சல்யூட் மீன் எரர் வந்துடும், ரைட்டா? அதுதான். ஆனால் இந்த போடும்போது இந்த மாடுலோ சிம்பிளை போட்டுக்கணும். மாடுலோ சிம்பிள் மீனிங் வந்து ஒன்லி நீ அதில் உள்ள டிஃபரன்ஸை தான் பார்க்கணுமா தவிர சிம்பிளை பார்க்கக்கூடாது. மேக்னிடியூட் அளவை மட்டும்தான் பார்க்கணும். அதை தான் இப்படியே எழுதலாம். அதாவது அல்லது 1/n எடுத்துகிட்டு அதாவது சம்மேஷன் என்ன போட்டோம்? அந்த மாடுலோக்குள்ளே டெல்டா A1 போட்டு ஐயை போட்டான். I = 1 to n. அந்த n வந்து 5 கூட இருக்கலாம். நீ எத்தனை எடுக்கிற அத்தனை அங்கே எழுதிக்கணும், ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு இஃப் ஏஎம், இந்த இடத்துல ஏஎம் வந்து இஸ் எ ட்ரூ வேல்யூ, அதாவது உண்மையான மதிப்பாக இருக்குன்னு வச்சுக்கிறோமே. ஏஎம் தான் உண்மையான மதிப்பு. நம்ம அங்கே எடுத்தோம் இல்லையா? ஏஎம் வந்து உண்மையான மதிப்பு. அண்டு டெல்டா ஏஎம், அது டெல்டா ஏஎம்னா இது வந்து என்னது? எரரோட மதிப்பு, ரைட்டா? மீன், அதாவது டெல்டா எம் அது ஏஎம்ன்றது என்னது? மீன், அதாவது மீன் அப்சல்யூட் எரர், ரைட்டா? இந்த எரர்களை எல்லாம் கூட்டி அது எத்தனை டைம் நம்ம எரர் எடுத்துருக்கோமோ அத்தனை வகுத்துட்டோம்னு சொன்னால் அப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும்? மீன் அப்சல்யூட் எரர் கிடச்சிரும். எல்லாமே எரர். இப்போ மொதல் எரரில் என்ன? 1 கிடச்சிச்சு, ரெண்டாவது எரரில் 1 கிடச்சிச்சு, மூணாவது எரரில் 0, நாலாவது எரரில் 0.5 கிடச்சிச்சு. இதெல்லாம் கூட்டி நம்ம எத்தனை டைம் எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்து இந்த எரரை மட்டும் தான் கூட்டணும். அதை டெல்டா A1 எரர் இன் டெல்டா A1, அப்போ எரர் இன் 1, ரைட்டா? அப்போ இதெல்லாம் கூட்டி அதுக்கு ஒரு மீன் எடுக்கிறது தான் இந்த டெல்டா ஏஎம். அப்போது இஃப் ஒருவேளை ஏஎம் தான் உண்மையான வேல்யூ, ரைட்டா? அதாவது 10 கிலோ அண்டு டெல்டா ஏஎம்னா இந்த டெல்டா என்னது? ஆவரேஜ், அதாவது மீன் அப்சல்யூட் எரர் அப்படிம்பாங்க. மீன் அப்சல்யூட் எரர் அப்படின்னு சொன்னால் என்னது? சராசரி. எதனோட சராசரி? தனிப்பிழையின் சராசரி. அதுதான் மீன் அப்சல்யூட் எரர். இந்த எல்லாத்தையும் கூட்டிருக்கோம்ல, எரர் எல்லாம் கூட்டி அத்தனை வகுத்துட்டோம்னா என்ன வந்துச்சு? டெல்டா ஏஎம் வந்துடுச்சு. அப்போ இந்த 2 அண்டு இஸ் த மீன் அப்சல்யூட் எரர். அந்த டெல்டா ஏஎம்னு என்ன போட்டால்? இஸ் இருக்கிறது மீன் அப்சல்யூட் எரர்னு போட்டான். நான் சொன்னதே போட்டான். அண்ட் தென் த மேக்னிடியூட் ஆஃப் த குவான்டிட்டி மே லை. அப்போ பிறகு இப்படி நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 2 ஏஎம்ன்றது உண்மையான மதிப்பு, அண்டு டெல்டா ஏஎம்னு சொன்னால் என்னது? மீன் அப்சல்யூட் எரர் வச்சுக்கிறோம். மேலும் இந்த 2 சொல்லிட்டு அவனா சொல்கிறான். ஏஎம் தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, என்ன சொல்லியிருக்கோம்? ட்ரூ வேல்யூன்னு சொல்லிட்டோம். அதுக்கடுத்து டெல்டா ஏஎம் என்ன சொல்லியிருக்கோம்? மீன் அப்சல்யூட் எரர். மீன் அப்சல்யூட் எரர் சராசரி தனி பிழைன்னு சொல்லிட்டோம். அண்டு தென் அப்படி இருக்கும்போது த மேக்னிடியூட் ஆஃப் த குவான்டிட்டி, மேக்னிடியூட் உண்மையான அளவு, அதாவது ஒரு பொருளோட உண்மையான அளவு என்னவென்றால் மே லை பட்வீன், எப்படி இருக்கும்? இந்த 2க்கு இடைப்பட்ட தூரத்தில் தான் இருக்கும். மே லைன்னு இருக்கும் பட்வீன் ஏஎம் ப்ளஸ் டெல்டா ஏஎம் அல்லது ஏஎம் மீன்ஸ் டெல்டா ஏஎம், ரைட்டு தானே? இப்போ உதாரணத்துக்கு 10 கிலோப்பா உண்மையான நான் ஏஎம், ரைட்டா? 10 கிலோ இருங்க, நான் வரேன். இப்போ ஏஎம் வந்து 10 கிலோ, ரைட்டா? இப்போது நான் மீன் ஏஎம் டெல்டா ஏஎம் பார்க்குறேன். இந்த மீன் இந்த பிழைகள்னால் முதல் இதில் 1, பிறகு இதில் 1, ரெண்டாவதுல, மூணாவதுல 0, நாலாவதுல 0.5 இப்படியே பார்க்குறேன். இதெல்லாம் கூட்டி எனக்கு ஒரு பிழை 10/10 டைம் பண்ணுறேன்னா 10/10 வருது. அப்போ மீன் எவ்வளவு? 1. 10 டைம் 1 வருது வச்சுக்கிறோமே. 10 டைம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன், ரைட்டா? 10 டைம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ 10 வகுத்துட்டோம்னா இப்போ நீ 0.5 விட்டுரு, 1 வருது பிள்ளை. அப்போ 10 + 10 1 + 10 டிவைடட் பை 10னா 1 மீன் 1. இதை இப்போது டெல்டா பிஎம் எவ்வளோ? 1, ரைட்டா? இப்போது என்ன ஒன்று? உண்மையான மதிப்பு எவ்வளவு? 10. இப்போ பிழை எவ்வளவு? 1, ரைட்டா? டெல்டா ஏஎம் எவ்வளவு? பிழை வந்து 1. டெல்டா ஏஎம் 1ன்னா அது எங்கே போய் அமையும்னு சொல்கிறான்னா அவன் உண்மையாக நல்லா பார்த்துக்க. நான் இந்த சென்டென்ஸ் நல்லா பார்த்துக்க. இஃப் ஏஎம் உண்மையான மதிப்பு வந்து ஏஎம் வந்து இருக்கிறது, ட்ரூ வேல்யூ. அதே மாதிரி பிழைகளின் மதிப்பு பிழைகளின் கூட்டு சராசரி, ரைட்டா? அதாவது அப்சல்யூட்னு சொன்னால் தனிப்பிழையின்
மீன் சராசரி எப்படி இருக்குன்னா டெல்டா ஏஎம்ஐ இருந்துச்சுன்னு சொன்னால், ஆனால் அந்த குவான்டிட்டி அந்த பொருளோட அளவு எவ்வளோ இருக்குன்னா இந்த மேக்னிடியூட்னா அளவு எதனோட அளவு குவான்டிட்டினா அந்த பொருளோட அளவானது எப்படி இருக்கும்னா மேலைன்னு இருக்கும். எதுக்கு நடுவில் இருக்கும்? பட்வீன் இந்த ரெண்டுக்கு நடுவில் தான் இருக்கும்ன்றான். எதுக்கு? ஏஎம் ப்ளஸ் டெல்டா ஏஎம் அல்லது ஏஎம் மைனஸ் டெல்டா ஏஎம். இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் தான்டா இந்த உண்மையான பொருளோட வெயிட் இருக்குன்றான். உண்மைதான். ஏன்னா இப்போ டெல்டா ஏஎம் 1 10/10 1 தானே உனக்கு 10/1 உண்மையான வெயிட் 10. அப்போ இந்த ஃபார்முலாவுக்கு நடுவில் தான் உண்மையான வெயிட் இருக்கணும். அப்போ ஏஎம்னு 10 போட்டுட்டேன் 10. அப்போது மைனஸ் அப்போ ப்ளஸ் போட்டிருக்கேன்னா ப்ளஸ்ஸு டெல்டா ஏஎம் 1 அப்போ என்னவாக இருக்கும் 11 கிலோவுக்கும் அடுத்து என்ன வந்தா இந்த ஏஎம்னு என்னது 10 அப்போ மைனஸ் டெல்டா ஏஎம் இது -1 அப்போ எவ்வளோ 9. அப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவில் தான்டா இருக்குன்றான். 9 கிலோவிலேருந்து 14 கிலோவுக்கு நடுவில் தான் உண்மையான அந்த பொருளோட மதிப்பு இருக்கும் என்று சொல்லுகிறான். ரைட்டா? சரி, புரிஞ்சுக்கோங்க.